நாற்று ஆர்டர் கொடுக்கும்போதே சொல்லிட்டாருங்க. நடவுக்கு என்கிட்ட ஆள் இல்லை தம்பி, நீ தான் ஆள் கூட்டிகிட்டு வந்து நெட்டி கொடுத்துருவோன்னுட்டுங்க. இது இடம் பார்த்தீங்கன்னா பல்லடம்ங்க. பல்லடம் டவுன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க. பல்லடம் தாராபுரம் மெயின் ரோட்லேன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் ரோட் ஒட்டின மாதிரியே ஃபீல்டுங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா ஆளுகள்லாம் முதலெல்லாம் நல்லா சௌகரியமாக இருந்து, இப்போல்லாம் வந்து ஆளுகள் இல்லையாமாங்க. பழைய ஆளுங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் விவசாய வேலைக்கு டவுன் பக்கத்தில் ஆளே கிடைக்கிறதில்ல தம்பி, நீ ஏன் ஆள் கூப்பிட்டு வந்து நெட்டிருன்னு சொன்னாருங்க. சரின்ட்டு அப்புறம் அவர் அண்ணன் சொல்லி கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுங்க. சரி இன்றைக்கி தான் நடவு போட்டுடலாமான்ட்டு. இங்கே நம்மளுக்கு அதுக்கு மேலே ஆள் பிரச்சனைங்க. இங்கே பார்த்திங்கன்னா 10 ஆள் இருந்தால் 4 ஆள் தான் வேலைக்கு வருது, 6 ஆள் லீவில் இருக்குதுங்க. அப்புறம் இன்றைக்கி தான் ஆளு கொஞ்சம் செட் ஆச்சுங்க. சரி போய் நெட்டிடலாமான்ட்டு போனோங்க. இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரிசல் மண்ணுங்க. இது வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது. இது கொஞ்சம் கரிசல் மண்ணுங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பையாக இருக்குங்க, உப்புன்னு கூட சொல்லலாம். தண்ணி பாய்ஞ்சதுன்னா பார்த்திங்கன்னா மண் வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக மாறுதுங்க. இது பப்பாளியெல்லாம் வருங்க, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி நின்னா சிரமங்க. ஆனால் அண்ணனை வந்து பூமி வந்து சரிவாக இருக்கிறனால தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பாருங்க, இது தண்ணி விட்டது அந்த வெள்ளை வந்து லைட்டாக தெரியுது வருங்க. 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் விட்டு வச்சுருந்தாங்க. அந்த நனைஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் வந்து நல்லா தெரியுதுங்க. கொஞ்சம் தண்ணி வந்து லேசாக உப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் பப்பாளியில் நல்லா வருங்க, வராதெல்லாம் சொல்ல முடியாது. இது தண்ணி மட்டும் நிற்காத அளவுக்கு பார்த்துக்கணும். இந்த பூமி வந்து நல்லா சரிவாக இருக்குதுங்க, அதனால் தண்ணி நிற்காதுங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 ஏக்கருங்க. அளவு பார்த்திங்கன்னா அகலம் வந்து 8 அடிங்க, நாற்றுக்கு நாற்று பார்த்திங்கன்னா 6 அடிங்க. உள்ளே வந்து எதாவது வண்டி வச்சு ஓட்டிக்கலாம், எனக்கு களை வெட்டுறதுக்குலாம் ஆள் கிடைக்காதுன்ட்டாருங்க. அப்புறம் சரின்னு டொயினை போட்டு அளவு போட்டு தான் நடவு போட்டோங்க. நாற்றுக்கு நாற்று பார்த்திங்கன்னா 6 அடிங்க. அந்த செடி அடுத்த செடிக்கும் இந்த செடிக்கும் அந்த இடைவெளி பார்த்திங்கன்னா 8 அடிங்க. 8க்கு 6ன்னு வச்சுக்கோங்க அளவு. 8க்கு 6 வைக்கும்போது கொஞ்சம் சென்ட்ரல் வண்டி இது ஓட்டுறக்கு பிடிக்கிறதுக்குள்ள இடம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா 7க்கு 6 7க்கு 7 போடுவோங்க. அந்தளவுக்கு போட்டால் கொஞ்சம் களை தான் வெட்டணும், உள்ள வண்டி போகாது. அண்ணனுக்கு நடவுக்கே ஆள் கிடைக்கலைங்க, பிறகு களை வெட்டுறதுக்கு எங்கே ஆள் கிடைக்குங்க. அதனால தான் கொஞ்சம் இடைவெளி அதிகமாக விட்டுரு தம்பி, எனக்கு ஏக்கராக்கு ஒரு 700 800 செடி பிடிச்சாலும் பரவாயில்லைன்னாருங்க. இது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 4 ஏக்கருங்க. ஆனால் வந்து ஒரு 3200 செடி தான் பிடிச்சிருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா 4 ஏக்கராக்கு ஒரு 3600 வரைக்கும் பிடிச்சிருக்கணுங்க. இதை இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சதுனால நாற்று வந்து கம்மியாக தான் பிடிச்சிருக்குதுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, எனக்கு இந்த களை வெட்டுறக்கு ஆள் இல்லை, நீ வந்து வண்டி போகிற மாதிரியே நடவு போட்டுன்ட்டாருங்க. சொட்டு நீரில் முதல்ல போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் போனதையுமே நடவு மட்டும்தான் போட்டோங்க. அதனால் 6 அடிக்கு ஒரு டொயின் பிடிச்சி 2 சைடும் அதேமாதிரி நடவு பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி வேறு யாராவது வேணுனாலும் சொல்லுங்கள், நடவு பண்ணி கொடுப்போம். ஆனால் வந்து நம்ம பண்ணையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கணுங்க. ஏன்னா பொம்பளைகளை கூட்டிகிட்டு போய் நடவு பண்ணது ரொம்ப தூரம்னா டிரான்ஸ்போர்ட் டைமே போயிருங்க, நடவு பண்ண முடியாதுங்க. இது பாருங்கள், இன்றைக்கி 8 ஆள் வந்தாங்க. காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, 3 மணிக்கு முடிஞ்சிருச்சுங்க நடவு. 3200 செடிங்க. அதனால் ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளே மட்டும் இருந்தால் வேணால் சொல்லுங்கள், நான் உங்களை ஆள் இல்லைன்னா நாங்கள் நடவு பண்ணி கொடுக்குறோங்க. தூரமாக இருந்தால் முடியாதுங்க.